Students, CSIR net December 2024 on the question தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Let f from c to c be the function defined by f of z is equal to e power cos of 1 plus i into sin z. For z equal to x plus iy belongs to c, write f of z as u of x comma y plus i into v of x comma y, where u comma v are real valued functions. Then which of the following is the value of dou u by dou x of 0, 0 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்துலேருந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்துக்கு டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் இசட் எதை குறிக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் பிலாங்ஸ் டு சி அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் இசட்டை நம்ம யூ ப்ளஸ் ஐவி அப்படின்னு நம்ம எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ஆஃப் 0, 0 இதனுடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் 0, செகண்ட் ஆப்ஷன் இஸ் இ ப்ளஸ் 1 பை இ இன்டூ காஸ் 1 டிவைடட் பை 2, தேர்ட் ஆப்ஷன் இஸ் இ மைனஸ் 1 பை இ இன்டூ காஸ் 1 டிவைடட் பை 2 அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் 1. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு எஃப் ஆஃப் இசட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் காஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ இன்டூ சைன் இசட் இப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, டோ யூ பை டோ எக்ஸை அட் 0, 0 அதாவது 0, 0ங்கிற பாயிண்டில் இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட்னுடைய வேல்யூ எப்படி நோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் ஐ இன்டூ வி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதனுடைய டெரிவேட்டிவ் நோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டோ யூ பை டோ எக்ஸ்னுடைய வேல்யூ கிடைக்கும் இல்லையா. அதாவது எஃப் டேஷ் ஆஃப் இசட்னுடைய வேல்யூ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே டோ யூ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு ஆகும். இங்கே வந்து ஐ இன்டூ டோ வி பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் இசட்னுடைய வேல்யூ இதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ 0, 0ங்கிற பாயிண்டில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதாவது எஃப் டேஷ் ஆஃப் இசட் அட் 0, 0 0,0ங்கிற பாயிண்டில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது எக்ஸுக்கும் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்க்கும் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ டோ யூ பை டோ எக்ஸினுடைய வேல்யூ அட் 0, 0 ப்ளஸ் ஐ இன்டூ டோ வி பை டோ எக்ஸினுடைய வேல்யூ அட் 0, 0 நம்ம கால்குலேட் பண்ண முடியும். நமக்கு கேட்டிருக்கிறது டோ யூ பை டோ எக்ஸ் ஆஃப் 0, 0 தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இதில் இருந்து நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் இசட் நோட் பண்ணணும். எஃப் டேஷ் ஆஃப் இசட்டில் எக்ஸுக்கு பதிலாக 0னும் ஒய்க்கு பதிலாக 0னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரியல் பார்ட் வேல்யூ என்ன எக்ஸிஸ்ட் ஆகுதோ, அதாவது இது ரியல் பார்ட் இது இமேஜினரி பார்ட்டு, ரியல் பார்ட் வேல்யூ என்ன எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதுதான் நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் இசட் நம்ம இங்கே நோட் பண்ணலாம். கிவன் ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு இங்கே இ பவர் ஏஎக்ஸ் அதாவது இது கான்ஸ்டன்ட் மாதிரி தான் நமக்கு இருக்கு இல்லையா. இதுல இருந்து வேரியபிள் இல்லை, அதாவது இசட்டுங்கிற அந்த வேரியபிள் இதில் இல்லை, அதனால இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ இ பவர் ஏஎக்ஸ் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இ பவர் ஏஎக்ஸ் வந்து நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், இ பவர் ஏஎக்ஸ் இன்டூ ஏன்னு நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா. அந்த ஃபார்மேட்டில் இ பவர் காஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ இன்டூ சைன் இசட் இன்டூ காஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ அப்படின்னு நம்ம நோட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லை, இங்கே எக்ஸ் அதாவது எக்ஸ்னா இங்கே இசட் தான் வேரியபிள். இசட்னு இருந்ததுன்னா நம்ம 1 நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். இங்கே சைன் இசட்னு இருக்கிறதுனால சைன் இசட்டை நம்ம திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு காஸ் இசட் இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது இ பவர் காஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ இன்டூ சைன் இசட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த வேல்யூ அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதை ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா காஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு திரும்ப என்ன பண்ணணும், இந்த சைன் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நோட் பண்ணணும். சைன் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு காஸ் இசட் இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், எஃப் டேஷ் ஆஃப் இசட் அட் 0, 0 நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 0 ஒய்க்கு பதிலாக 0 தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆனால் நமக்கு இங்கே இசட்னு இருக்கு இல்லையா. இப்போ இசட்ங்கிறது நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னு கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 ஒய்க்கு பதிலாக 0ன்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இசட்டுக்கும் 0 தான் வேல்யூ இல்லையா. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் இசட் அட் 0, 0 நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இசட்டுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், இ பவர் காஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ அப்படின்னு ஆகும். இங்கே சைன் 0 0ன்னு ஆகிடும். அதே போல் நெக்ஸ்ட் இங்கே காஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ இன்டூ காஸ் 0 காஸ் 0னுடைய வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும் இல்லையா, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல இ பவர் 0ன்னு ஆகும், அதனுடைய வேல்யூ 1. நமக்கு காஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ அப்படின்னு தான் நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இதை வந்து ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டாக நோட் பண்ணும்போது அதில் உள்ள ரியல் பார்ட்டு தான் நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். இப்போ இதை நம்ம பிரித்து மார்க் பண்ணலாம். அதாவது காஸ் ஏ ப்ளஸ் பின்னு இருந்தால் எப்படி நம்ம மார்க் பண்ணுவோம், காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. இங்கே ஏ உள்ள இடத்துல 1ம் பி உள்ள இடத்துல ஐன்னு இருக்குது, அதனால் நம்ம இப்படி மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே காஸ் 1 அப்படியே மார்க் பண்ணிடலாம். காஸ் ஐ அப்படிங்கிறது நம்ம ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனாக மாற்றும்போது காஸ் ஹச்ன்னு மாறும் இல்லையா.
அதே போல் இங்கே நமக்கு மைனஸ் இருக்குது, இங்கே sin 1 அப்படியே மார்க் பண்ணிடலாம். இங்கே sin ஐயை நம்ம ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனாக மாற்றும் பொழுது, அதாவது sin ixன்னு இருந்தால் i sin hxன்னு மார்க் பண்ணுவோம் இல்லையா, இங்கே x இல்லை i மட்டும்தான் இருக்குது, sin i1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது sin h1 அப்படின்னு ஆகும், அதாவது i sin h1 அப்படின்னு ஆகும். இப்போ i sin h அப்படின்னு நம்ம மார்க் பண்ண முடியும். இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், cos 1 cos h மைனஸ் இந்த ஐயை நம்ம ஃபஸ்ட்டில் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா i sin 1 இன்ட்டு sin h இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து ரியல் பார்ட் மட்டும்தான், அதாவது டோ யூ பை டோ எக்ஸ் அட் 0,0 இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், cos 1 cos hக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம மார்க் பண்ண முடியும், cos 1 அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ cos hனா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் இல்லையா, அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், e ப்ளஸ், அதாவது e பவர் 1ன்னு நம்ம மார்க் பண்ணுவோம், e பவர் மைனஸ் 1 ஆகும். அதாவது e பவர் 1 ப்ளஸ் e பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 2. அதாவது நமக்கு cos hxனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், e பவர் x ப்ளஸ் e பவர் மைனஸ் x டிவைடட் பை 2. இங்கே நமக்கு cos h1ன்னு இருக்கு இல்லையா, அதனால e பவர் 1 ப்ளஸ் e பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 2 இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம மார்க் பண்ண முடியும், cos 1 டிவைடட் பை 2, அதாவது 2 நம்ம வெளில மார்க் பண்ணியாச்சு. இங்கே நம்ம ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் ஈன்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் e பவர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம், 1/e அப்படின்னு நம்ம எழுதலாம். இதுதான் நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். நம்ம ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பி ஆப்ஷன் e ப்ளஸ் 1/e இன்ட்டு cos 1 டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஆப்ஷன் தான் இங்கே கரெக்டு, மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங்.